ஆட்டிடியூட் காட்டணும். இப்ப வேற என்ன பண்ணணும்? இப்படிதான் பேசணும். சுயம் என்னங்கிறது இந்த விளையாட்டுல தெரியும். ஐயா முத்து, இந்த வாயுள்ள புள்ளதான் பழச்சுக்குன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு நீங்க தான் சரியான எக்ஸாம்பிள். அங்க சௌந்தர்யா ஒண்ணுமே பேசல, சும்மா சிரிச்சுக்கிட்டு ஆடிட்டு பேசினாங்க. அது ஆட்டிடியூடுன்னு சொல்லி அவங்களே ஆஃப் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? கடைசியில பார்த்தா சௌந்தர்யா இவங்கிட்ட ஏன்டா வம்ப கொடுத்து வாயை கொடுத்து மாட்டிக்க, ஏதாவது சொன்னோம்னா நான் கோவமா பேசினேன் அப்படின்ட்டு வீக்கெண்ட்ல வச்சு செய்வாங்க. நமக்கு ஏன் அப்படியே ஓரமா போய் உட்கார்ந்துக்குச்சு. ஆனா முத்துவோட ஸ்ட்ராட்டஜி சூப்பருங்க. அதே மாதிரி லைவ்லயே ஒண்ணு நடந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கன்வேயர் பெல்ட்ல வர்ற கல்லை எடுக்கும் போது கோட்டை தாண்டி யாரும் உள்ளுக்கு போய் எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அருண் போய் வந்து கல்லை எடுத்திருக்கான். அதுக்கு ரயான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஜெஃப்ரி ஃபுல்லாவே உள்ளுக்கு போய் தான் எடுத்தான். அவனை யாருமே சொல்ல. முத்துவும் இந்த மாதிரி எடுத்தான் அப்படின்னு சொன்னவனே முத்து என்ன சொன்னாங்க தெரியுமா? மத்தவங்க சொன்னவனே நான் வெளியே வந்துட்டேன், அவங்க வெளியே வரல, யாரா சொன்னாங்கன்னா நான் வெளியே வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா முத்து அதுல சொல்லும் போது எப்படி இருந்தது தெரியுமா? ஒருத்தன் தப்பு செய்யறது முக்கியம் இல்ல, தப்பு செஞ்சு மாற்றுறதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பரவாயில்ல, முத்து கேம் வந்து டைட்டில் வினருக்கான எல்லா தகுதிகளும் இருக்கு. அதுவும் முக்கியமா எப்படி விளையாடுறா தெரியுமா? தன்னோட பேச்சு திறமையால யாரா சின்ன தப்பு செஞ்சா கூட வந்து அதை ரிஜிஸ்டர் பண்றாப்ல அங்கங்க செய்யறாருன்னு தான் நம்மளுக்கு தோணுது. முக்கியமா அவருக்கு ஆப்போசிட்ல இருக்க சௌந்தர்யா, அருண், ஜெஃப்ரி, அன்சிதா இவங்கெல்லாம் அதத்தான் முத்து இங்க சொல்றாரு. விளையாடுறவன் விளையாடட்டும், கள்ள பாக்குறவன் கள்ள பாக்கட்டும், ஆளை பாக்குறவன் ஆளை பாக்கட்டும், அப்பதான் அவன் சுயரூபம் வெளியே வரும் அப்படின்ட்டு இந்த கேம்ல இன்னொரு பிளானும் அவங்களுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டாங்க. இதுல மொத்தம் 4 டீம் இருக்குல்ல, இதுல முத்து, மஞ்சரி, தீபக் இவங்க டீம் வந்து ரயான், ரஞ்சித், ஜாக்லின் இவங்க டீம் கூட வந்து டீல் போட்டுக்கிட்டாங்க. என்ன டீல் அப்படின்னா, ரஞ்சித்தோ ரயானோ வேற கல்ல எடுக்க போகும்போது அவங்கள டைவர்ட் பண்ணி மத்த அதர் டீம் முக்கியமா வந்து சௌந்தர்யா, விஷால், அருண் இவங்க டீம்ல உள்ள கல்ல இவங்க 2 டீமும் சேர்ந்து போய் அட்டாக் பண்ணி எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது 3 கல் எடுத்தாங்கன்னா 2 கல் வந்து முத்து டீமுக்கு, 1 கல் வந்து ஜாக்லின் டீமுக்கு. இப்படி அக்ரிமெண்ட் போட்டு விளையாடுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? முத்துவோட கேம் வந்து ஃபேரா இருக்கா இல்ல சூட்சமா விளையாடுறானா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது? அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.